ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இடைவேளை அப்படிங்கிற இந்த புக்கை பற்றி தான் பேச போகிறோம். இதோட எழுத்தாளர் வந்து சம்பத் அவர்கள். இந்த புக் எதை பற்றி இருக்க போகுதுன்னா மெயின்லி டெத் பற்றி தான் இருக்க போகுது. ஒரு மனுஷன் ஏன் சாவணும், இல்லை அவனுக்கு சாவு எப்படி நடக்குது, சாவு சாவை வந்து கடக்க முடியுமா இப்படிங்கிறத பற்றி தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதில் வந்து தினகரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வச்சு தான் இந்த நாவல் எழுதியிருப்பார். ஆக்சுவலாக வந்து இது ஒரு நாவல் மாதிரி எனக்கு தோணலை. ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் எஸ்ஸே மாதிரி இருந்தது. ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கப்புறம் இந்த இல்லை சாவு இப்படி நடக்கல, இந்த மாதிரி தான் நடக்குதுன்னு அந்த விஷயத்த மாத்துறாரு. இந்த மாதிரி நிறைய தியரி இவருக்கு இவரே கொடுத்துட்டே இருப்பார். இந்த புக்கில் தினகரன் வந்து தனக்குத்தானே நிறைய பேசிகிட்டே இருப்பான். இந்த புக்கை படிக்கும் போதுமே நம்மளுமே டெத்தை பற்றி நிறைய யோசிப்போம். நமக்கு நம்மளே நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருப்போம். சாவுங்கிற விஷயத்த ஜெயிக்க முடியுமா, இல்லை சாவு ஒரு மனுஷனுக்கு இப்படி தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரியான யோசனை நமக்குமே அதிகமாக இருக்கும். தினகரன் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் உழவிட்டு இருக்க ஒரு ஆள். காதலை பற்றி அவர் ரொம்ப ஆழமாக யோசிப்பார். அதே மாதிரி தான் சாவை பற்றியுமே அவர் ஆழமாக யோசிச்சுட்டு இருந்தார். நிறைய டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணுவார். சாவு இப்படி தான் நடக்குதா, நீங்கள் இந்த துறையில் தானே இருக்கீங்க, நிறைய பேர் இறந்து போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, சாவு இப்படி தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுமே வந்து அதை பற்றி அவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டாங்க. இவர் நிறைய பேர் பைத்தியம்னு நினைக்கிற அளவுக்கு இவர் நிறைய நேரம் சாவை பற்றியே யோசிச்சுட்ருப்பார். இவருக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் இருந்ததா, இல்லை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்ததா என்னன்னு தெரியல. கல்பனாங்கிற ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்க போனதுக்கப்புறமா இவர் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயரமான பில்டிங் மேலே இருந்து குதிக்க பார்ப்பார். குதிக்கும் போது அவரை சுற்றி எல்லாமே ரொம்ப மௌனமாக இருக்கும். அந்த மௌனம் வந்து சாவுக்கும் மேலே இருக்குது, சாவையே பயமுறுத்துகிற மாதிரி எனக்கு அந்த மௌனம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சாவுங்கிறது சத்தியம், எல்லாருமே சாக போகிறோம் தான். ஆனால் அது நியாயமே இல்லாத ஒரு விஷயம். எதுக்காக சாகணும், ஒரு மனுஷனை வந்து சாவு எப்படி தழுவுது அப்படிங்கிற பற்றிலாம் நிறைய யோசித்து நிறையா தியரிஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தினகரன் வந்து அடிப்படையில் உழவிட்டு இருக்க ஒரு தத்துவ பித்து. அவர் வந்து ஒரு தோல் தொழிற்சாலையில் வேலை பார்த்துட்ருப்பாரு, ஒரு நல்ல பொசிஷனில். ஆனாலுமே வந்துட்டு அந்த வேலை பளு காரணமாக என்னால் அதிகமாக யோசிக்க முடியல, சாவோட அர்த்தத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவரோட பாஸ்கிட்ட பேசி அவர் வந்து ஒரு சாதாரணமான வேலை அந்த ஆஃபீஸ்லேயே வாங்கிட்டு அங்கே போய் வேலை பார்த்துட்ருப்பாரு. அதுவுமே எதுக்குன்னா வந்து நிறைய விஷயங்கள் சாவை பற்றி யோசிக்கணும், அதோட அடிப்படையை நான் கண்டுபிடிக்கணும், அது ஏன் நடக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ வந்து அவர் ஒரு பர்சன் மீட் பண்ணுவார், ஒரு ஃபாரினரை மீட் பண்ணுவார். அவர் வீட்டுக்கு லஞ்சுக்கு போவார். அவர்கிட்ட பேசும்போது நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லும்போது தினகரன் சொல்லுவார், இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லும்போது இவர் கேட்பார், அப்போ உன்னோட சாதனை என்ன, நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட, நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்பாரு. அந்த விஷயமே தினகரனை வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வைக்கும். நான் என்ன சாதிச்சிட்டேன், நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், சாவை பற்றி நான் கண்டுபிடிச்சிருவேனா, அப்போ நான் சாவை பற்றி கொடுக்குற ஒரு டெஃபினேஷன் வந்துட்டு சின்ன குழந்தைக்கு சொன்னால் கூட புரியணும், அந்த அளவுக்கு அது ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே விஷயத்தை போட்டு திரும்ப 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 யோசிச்சுக்கிட்டே இருப்பார். சில இடங்களில் வந்து சாவை வந்து அவர் கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்லியிருப்பார். சாவு வந்து மனுஷனுக்காக தூரத்தில் காத்துட்ருக்கு, அது நமக்குன்னு ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் வரும்போது அது நம்மளை கூட்டிகிட்டு போயிடுது, நம்ம மேலே கருணை காமிக்குது, சாகும்போது மனுஷனோட வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் அவனை விட்டு போயிடுது. ஸோ சாவு வந்து ஒரு தீர்வாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். ஒரு இடத்துல சாவு வந்து நிழல் மாதிரி நின்று அவரை கண்காணிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ சாவு அவர் என்னன்னு சொல்லுவாருன்னா, ஒரு கண்காணிக்கிறவன் என்னை எப்போவுமே என் கூட நிழல் மாதிரி வந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி சாவுக்கு ஒரு பேர் அவர் வச்சுட்டே போயிட்டுருப்பாரு. தினகரனோட தூரத்து சொந்தத்து பெரியப்பா ஒருத்தர் உடம்பு முடியாமல் இருக்கார், இன்னும் 2 நாளோ 3 நாளோ தான் உயிரோடு இருப்பாருன்னு சொல்லிட்டு அவருக்கு செய்தி வரும். அவர் வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. அங்கேயுமே அவர் வந்துட்டு ஐயோ நம்ம பெரியப்பா இறக்க போகிறாரு அப்படிங்கிற பாசத்தை தாண்டி சாவு அந்த இடத்துல எப்படி குடிக்கொண்டிருக்கு, அவரை எப்படி கூட்டிகிட்டு போக போகுது, இந்த விஷயங்களை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கே அவர் போயிருப்பார். அவங்க பெரியப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையிலையும் பக்கத்துலேயே உட்காந்து சாவு எப்படி அவரை வந்து தழுவுது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவர் நிறைய விஷயங்கள் யோசிப்பார். சாவு வந்து ஒரு காத்திருப்பு, சாவு வந்து கருணை தர ஒரு விஷயம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருப்பார். அதெல்லாம்
இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பா அவருக்கு இருக்கும். பிரபஞ்ச ரீதியில சாவுங்கிறது ஒரு உண்மை, காத்திருப்பு இந்த விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதாவும் இருக்கும். அதெல்லாம் முடிச்சு அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 மாசத்துக்கு சாவ பத்தி யோசிக்கிறதே நிறுத்திருவாரு. அப்ப வந்து லவ்வ தேடி அவர் போவாரு. இந்த விஷயத்துலருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக, இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக லவ்வ தேடி போவாரு. அவர் ஒய்ஃப் கிட்ட போவாரு. இந்த மாரி இங்கிருந்து அங்க, அந்த விஷயத்துலருந்து தப்பிக்க இந்த விஷயம் இப்படியே போராடிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல வந்துட்டு புக்கோட கடைசியில வந்துட்டு, சாவுங்கிற விஷயத்த பத்தி நான் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கணும். அடிப்படையில ஒரு ஒரு உண்மை இருக்கும் சாவுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டிக்க போவாரு. நான் அப்படி தூக்கு கயிறு போட்டுட்டு நின்னா தான், அந்த இடத்துல எனக்கு தோணும் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு கயிறையுமே மாட்டிட்டு நிப்பாரு. அப்ப அவருக்கு புரியிற ஒரு விஷயம் வந்து சாவுங்கிறது ஒரு இடைவேளை அப்படிங்கிறது. இந்த புக்க வந்து நான் ஒரு 3 டைம் படிச்சு முடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. படிச்சப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு என்னால புரிஞ்சுக்கிற பக்குவமும் எனக்கு இல்ல. 2வது டைம் ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தது. ஆனா, ஏனோ தானோன்னு படிச்சுட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா அத. இந்த டைம் வந்து சரி இந்த புக்க நம்ம ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஒண்ணொன்னா உட்காந்து நோட்ஸ் எடுத்து, ஒரு இடத்துலயும் அவர் என்னென்ன விஷயம் சொல்றாரு டெத்த பத்தி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாரி எனக்கு இது ஒரு கிரிட்டிக்கல் தியரி மாரி இருந்துச்சு. அண்ட் கடைசியா அவரு டெத்த பத்தி என்ன சொல்றாருன்னா, சாவுங்கிறது சத்தியம். எல்லாருக்கும் நடக்க போகுது. எல்லாரும் வந்து சாக தான் போறோம். அதோட அடிப்படை விஷயம் வந்து இடைவெளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த புக்கோட பேருமே இடைவெளி அப்படின்னு வச்சிருக்காங்க. மனிதன் வந்து சாவ கடக்கணும் அப்படின்னா, முதல்ல அவன சுத்தி இருக்க இந்த காலத்தை வந்து அவன் வந்து கடக்கணும். சாவுக்கு வந்து காலம் ஒரு துணை பொருளா தான் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசி பக்கத்துல வந்துட்டு, "சாவுக்கு நான் மண்டியிடுறேன்" அப்படின்னு சொல்லி இந்த புக்க முடிச்சிருப்பாரு. இந்த புக்கு எழுதி கொஞ்ச நாள்லயே வந்துட்டு அவருமே இறந்துட்டாருங்கிறது தான் ரொம்ப ஒரு துக்கமான ஒரு விஷயம். அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஆழமா, ஒரு விஷயம்னா அந்த விஷயத்தோட அடிப்படை வரைக்கும் போய் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு இந்த புக் வேணும் அப்படின்னா, நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வாங்கி படிக்கலாம். தேங்க் யூ.